அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது உடம்புக்கு வந்தாலும் உடல்நிலை பாதிக்கப்படும். அதிகமான குளிர் பாதிக்கப்பட்டாலும் உடம்பு பாதிக்கப்படும். காற்று இல்லைனாலும் உடம்பு பாதிக்கப்படும். இதுதான் இயற்கை. இதுதான் வாஸ்து. இந்த வாஸ்துல வந்து நம்ம நினைக்கிற மாரியோ, இல்ல பொதுவா இத பத்தி நெறைய கதைகள் புனையப்பட்டு, வாஸ்துன்னா அது, வாஸ்துன்னா இது, அப்படி இப்படின்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாது. இது சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்பு தான் வாஸ்து, வீடு தான் வாஸ்து. வீடும் நம்மளுடைய உடம்பு ஒண்ணு தான். வீட்டில எந்தெந்த பகுதியெல்லாம் தவறாக இருக்குதோ, அதற்கான வியாதிகள் நம்ம உடம்புல வந்துரும். வடகிழக்கு தப்பா இருக்குன்னா, தலைப்பகுதியில பாதிப்பு ஏற்படும். தென்கிழக்கு தப்பா இருந்துச்சுன்னா, வயிற்று பகுதியில பாதிப்பு ஏற்படும். தென்மேற்கு பகுதி தப்பா இருந்துச்சுன்னா, மர்ம உறுப்புகள் அப்படிங்கிற இடத்துல பாதிப்பு ஏற்படும். வடமேற்கு தப்பா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஊனமுற்ற குழந்தைகள் கால்கள், கைகள் பாதிக்கப்படும். அப்போ ஒரு வீட்டுடைய அமைப்பு எப்படியோ, அதற்கு தகுந்த மாரி தான் வாஸ்து அப்படிங்கிறது முழுமையான பலனை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படுறீங்க, தீர்க்க முடியாத ஒரு நோய் இருக்குது, ஆரம்ப கட்டத்தில இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டிலேயும் அந்த பாதிப்பு இருக்கும். அப்போ அந்த வீட்ட சரி பண்றப்ப, நிச்சயமாக அந்த நோயிலிருந்து நீங்க விடுபடலாம்.